வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் தை மாதம் எப்படி அமைய போகிறது, தை மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலைகளின் மாறுதலால் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தை மாத பலன்கள் எப்படி அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது தை மாதத்தில் மிகவும் வலுவாக இந்த வேளையில் 1ஆம் தேதி முதல் தை மாதம் முழுவதுமே லாபஸ்தானத்தில் வலம் வந்த சூரியன் விரயஸ்தானத்தில் அமருகிறாருங்க. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் சற்று விரயம் அதிகரிக்கும், அலைச்சலும் அதிகரிப்பதற்கான சூழல் சூரியனின் அமைப்பால் உண்டு. எனவே கும்பராசிக்காரர்கள் எதை செய்தாலும் நன்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக சூரியனின் அமைப்பு காரணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது 5ஆம் தேதி முதல் மிக வலுவாக யோகஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் வக்ரகதியில் நுழைகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது 6ஆம் தேதி முதல் லாபத்தில் வலம் வந்த வித்யாகரகரான புதன் விரயத்திற்குள் மாறுகிறார். இந்த மாதத்தின் இறுதியில் தை 23ஆம் தேதியிலிருந்து மிகவும் வலுவாக வித்யாகாரகரான புதன் ஜென்மராசிக்குள் நுழைகிறாருங்க. புதனின் மாறுதல் அடுத்தடுத்து மிக சிறப்பான மாற்றத்திற்கு நிச்சயமாக வழிவகை செய்ய போகிறது. அதைவிட மிக வலுவாக ஜென்மராசியில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் தை 15ஆம் தேதிக்கு பிறகு உச்சம் பெற்று தனஸ்தானத்தில் அமர போகிறாருங்க. சுக்கிரனின் உச்சம் என்பது கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது சுகஸ்தானத்தில் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய குரு பகவானும் வக்ர நிவர்த்தி பெற்று 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் வலு பெறுகிறார். நேர்வதியில் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்தை நோக்கி நகர போகிறார். எனவே அதிரடியான பல சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உண்டு. நவ கிரகங்களிலும் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது சந்திரன் இந்த மாதம் முழுவதும் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வருகிறார். அதிரடியான துரிதமான மாற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான முதன்மையான வாய்ப்பை சந்திரன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. இது கும்பராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாற்றத்திற்கு அடித்தளமிடுகிறது. அது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் சுகஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவதால் சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் கைகூடும். பெரிய அளவில் இருந்து வந்த காரிய தடைகள் முற்றிலுமாக விலகுவதற்கான யோகம் உண்டு. ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதியான சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. ராசியின் அதிபதியான சனி ஜென்மத்தில் வலுவாக வெற்றிருக்கிறார். மோட்சக்காரகரான கேது மிகவும் வலுவாக குடும்பஸ்தானம் ஆகிய 2லும், ராகு 8லும் தனது பார்வையை செலுத்துகின்றன. ராகு 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்திலும் அஷ்டமஸ்தானமாகிய 8ல் கேதுவும் அமர்ந்திருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. வித்யாகாரகரான புதனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் 11, 12 மற்றும் ஜென்மம் ஆகிய 3 இடங்களை வலு சேர்க்க போகிறாருங்க. பெரும்பாலும் வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் நல்ல மாறுதல் உண்டு. அதைவிட சுக்கிரன் அபரிவிதமான யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிகவும் வலுவாக இந்த வேளையில் ஜென்மராசியை விட்டு விலகி தனஸ்தான ஆகிய 2ல் உச்சம் பெறுகிறார். எனவே புதிய வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைக்கும். சூரியனும் ஜென்ம ராசியில் வருவதற்காக விரயத்தில் அமர்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் விரய செலவுகள் உறுதியாக உண்டு. எனவே விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் அதிக நுணுக்கம் நிச்சயமாக தேவை. இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க கும்பராசிக்காரர்களுக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் இனிமையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் அறுவடை முடிந்ததற்கு பிறகு வயல்களின் மத்தியில் நாம் ஊடுருவி செல்வதற்கு எப்படி வாய்ப்புகள் உருவாகிறதோ அதே போன்று பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் தங்களுடைய குடும்ப முன்னேற்றத்திற்கான வழிகளை உருவாக்குவதற்கான யோகம் உருவாகும். வயல்களின் மத்தியில் உருவாகக்கூடிய வழிகளை போல் வாழ்வில் செல்வ வளம் பெருகுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பத்திற்கும் இந்த சந்தர்ப்பத்தில் பல வழிகள் உருவாகக்கூடிய யோகம் உண்டு. குடும்பம் சார்ந்த பணிகளில் ஜென்மராசியில் ராசியின் அதிபதியான சனி பகவான் வீற்றிருந்தாலும் கூட குருவின் வக்ர நிவர்த்தி, சுக்கிரனின் உச்சம், சந்திரன் மற்றும் செவ்வாயின் அமைப்பு என அனைத்தும் பெரும்பாலும் சாதகமாக இருப்பதால் திருப்திகரமான சூழல் குடும்பத்தில் சந்திப்பதற்கான யோகம் உண்டு. விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். வரவை காட்டிலும் செலவுகள் அதிகரித்தாலும் கூட அவை சுப விரயங்களாக முழுமையாக மாறுவதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டிற்கு மாறுவதற்கான நல்ல யோகமும் நிறைவாக இந்த வேளையில் கிடைக்க போகிறது. வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள
மேற்கொள்ளும் போது அதில் மிக சிறப்பான வளர்ச்சியை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடை தாமதம் இல்லாமல் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிலான சிரமங்கள் தடைகள் இந்த தருணத்தில் விலகி உத்தியோகம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகளும் வருமான உயர்வுக்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கும். ராசியின் அதிபதியான சனியும் ஆட்சி பலம் பெற்று இறுதி காலகட்டத்தில் வலம் வருவதால் உத்தியோகத்தில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருங்க. நிரந்தர வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்த விஷயங்கள் உங்களுக்கு நிறைவாக அமையும். உற்சாகமும் உத்வேகமும் கிடைக்கக்கூடிய வகையில் வெறுப்பு விரக்தி மனப்பான்மை விலகி எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கி துணிச்சலாக செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உண்டு. வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய வேலை வாய்ப்பு எளிதாக கிடைக்கும். தொழில்துறை வியாபாரத்துறையில் இந்த தருணம் முழுவதும் தொடர்ந்து சந்தித்து வந்த பல பின்னடைவுகள் கும்பராசிக்காரர்களுக்கு முற்றிலுமாக விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் பெறக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் எளிதில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கப் போகிறது. கைவிருந்தால் வழிபிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான முன்னேற்றத்திற்கான வழிகளும் சந்தர்ப்பங்களும் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் மூலப்பொருட்களின் விலை மாற்றத்தின் காரணமாகவும் முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்பியதன் காரணமாக சந்திக்கக்கூடிய பொருளாதார ரீதியான சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருந்த சூழலில் அவற்றிற்கான தீர்வு நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. கலைத்துறையின் நாயகன் உச்சம் பெறுவதால் பல வகையில உங்களுடைய தனித்திறமை வெளிக்கொணர்வதற்கான அற்புதமான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கலைத்துறையில் பிரம்மாண்டமான படைப்புகளை படைப்பதோடு மட்டுமல்லாது மக்கள் மத்தியில் எதிர்பார்க்கக்கூடிய உச்சபட்ச நன்மையையும் வளர்ச்சியையும் நிறைவாக இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை களைவதோடு மட்டுமல்லாது கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் சரி மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது எப்போது புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என எதிர்பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் கிடைக்கிறது. மாணவர்களின் எதிர்கால நன்மைக்கு ஏற்ற நல்ல மாறுதல் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் முற்றிலுமாக விலகும். விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய விளைநிலம் வாங்குதல் உள்ளிட்ட நல்ல மாற்றங்களை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் விவசாயம் சார்ந்த பணிகளில் உண்டு. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு சுகஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவதும் தனஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் பெறுவதும் இரட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்கிறது. எனவே பெண்மணிகளுக்கு இந்த தை மாதம் அமோகமான மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக அமைய போகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் இந்த தை மாதம் முழுவதும் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்தும் விலகி கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் தைபிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் எளிதில் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.